நாகராஜ் பண்ணது லீகலா 100% தப்பு. இப்போ டிஎன்ஏ டெஸ்ட் வேணும், அதுல வந்து நான் ப்ரூவ் ஆனா நான் அந்த குழந்தைய வந்து நான் வந்து டேக் கேர் பண்ணிக்கிறேன் அப்படின்னு ரங்கராஜ் சொல்றாரு. டிஎன்ஏ டெஸ்ட் எடுங்கன்னு இவங்க சொல்லியிருக்காங்க. ஆனா ஒன்ஸ் வந்து ரங்கராஜ் வந்து எப்படி அந்த பெண் நல்லவங்களா கெட்டவங்களா, ஸ்ருதி நல்லவங்களா, ஜாய் கிறிஸ்லாம் இதெல்லாம் நம்ம கிடையாது. மனைவிக்கு லீகலா டிவோர்ஸ் கொடுத்துட்டு இதை பண்ணியிருந்தான்னா பிரச்சனையே இல்லை. அப்போ லீகலா டிவோர்ஸ் கொடுத்துட்டு இதை பண்ணியிருந்தாங்கன்னா அப்பவும் வந்து இவங்க முறையான மனைவி ஆயிடுவாங்க. இவங்களுக்கான நஷ்டஈடு, ஜீவன அம்சம், குழந்தைக்கான டேக்கர் பண்ணணும் ஒரு ஆண் வந்து மனைவியை பிரிஞ்சுட்டு இது பண்ணாலும் இவங்களுக்கு வந்து முறையா பண்றதை பண்ணணும். இதுல ஆணோட சைட்ல இருந்து நம்ம பார்க்கலாம். இப்போ ஒரு ஆம்பளை ஒய்ஃப் வந்து சரியில்லை, இன்னொரு இடத்துக்கு போறாங்க. போயிட்டு நீங்க சும்மா வந்து உங்களுக்கு மனசு நான் தனிமையா இருக்கேன், ரொம்ப கஷ்டமா இருக்கு, எனக்கு வந்து ஒரு மாதிரி தனிமை, வீட்டுக்கு வந்தா தனியா இருக்க பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்கு, எனக்கு ஒரு துணை வேணும் அப்படின்னு தேடிட்டீங்கன்னா ரொம்ப சேஃப்டி லிவிங் டுகெதர் போயிடுது. ஓகே. அதாவது நீங்கள் 2 பேரும் மாலை மாற்றுற மாதிரி ஒரு ஃபோட்டோ, நீங்கள் 2 பேரும் கணவன் மனைவி இணைஞ்சு செய்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோ வீடியோலாம் தான் நீங்கள் டோட்டலாக மாட்டி நீங்கள் சம்பாதிக்கிறத கொஞ்சம் எடுத்து வச்சு லைஃப் லாங்காக கொடுத்தாகணும். இப்போ நிறைய பேர் ரொம்ப விவரமாக கொஞ்சம் லிவிங் டுகெதராக இருக்கலாம், ஒரு வருஷம் இருந்து பார்க்கலாம். அதாவது இந்த செகண்ட் ஆப்ஷனுக்கு, ஏன் செகண்ட் ஆப்ஷனுக்கு அது பெஸ்ட் அப்படின்னு சொல்கிறேன்னா, முதல் பொண்டாட்டியோ முதல் கணவன் நீங்கள் விட்டுட்டு வரீங்க, அது வந்து ஒரு சமூகம் ஒத்துக்கும், சரி ஓகே ஏதோ பிரச்சனை. செகண்டும் ஒரு பிரச்சனைன்னு ஒத்துட்டு வரீங்க. 3வது வரீங்கன்னா நீங்கள் எவ்வளோ நல்லவங்களா இருந்து உண்மையாலுமே ஏமாந்திருந்தாலும் உங்களை நல்லவன் ஒத்துக்காது. அவன் ஒரு பொறுக்கியாக தான் இருப்பான், இவ ஒரு பொறுக்கியாக தான் இருப்பான். அது வந்து ரொம்ப நம்ம தமிழ் சமுதாயம் அது ஒத்து